இப்ப எஜிப்ட் அர்ஜென்டினா மேட்ச் கண்டிப்பா இப்படி இருக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா அர்ஜென்டினா வந்து வேர்ல்டு சாம்பியன்ஸ், நல்லா ஆடிட்டு இருக்காங்க இந்த வேர்ல்டு கப்ல. சோ கண்டிப்பா ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா எஜிப்ட் வந்து ஒரு கோல் போட்டாங்க. 2வது கோல் போடும்போது அது வந்து நாட் அலோட் ஆயிடுச்சு ஃபவுல்னால. 3வது கோல் போட்டாங்க. 3வது டைம் கோல் போட்டாங்க. 2 கோல்ஸ் லீடிங், நியர்லி 70 மினிட்ஸ் வரைக்குமே 2 கோல் லீடிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அர்ஜென்டினா அவங்களோட அட்டாக்கை வந்து தீவிரப்படுத்துறாங்க, கோல் போட்டு ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்ல வந்து அர்ஜென்டினா ஃபர்ஸ்ட் ஒரு 70 மினிட்ஸ்ல வந்து சுத்தமா பெருசா எந்த த்ரெட்டும் பண்ற மாதிரியே இல்ல. அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணாங்க, நிறைய சேவ் பண்ணாரு கோல் கீப்பர். பட் இதுல வந்து டிஃபென்ஸ் வைஸா ஒரு பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது அர்ஜென்டினாக்கு. ஸோ உங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஈஜிப்ட் செட் பீஸ்ல ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சேம் ஹெட்ரு கோல் கீப்பருக்கு ரைட்ல ஸ்கோர் பண்றாங்க. இதே மாதிரி என்னன்னா இப்ப திருப்பி செட் பீஸ் வருது, அதே மாதிரி ஹெட் பண்றாங்க, கோல் கீப்பருக்கு லெஃப்ட்ல ஸ்கோர் ஆகுது. ஸோ அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அது ஈஜிப்டையும் கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம், அர்ஜென்டினாக்கு ஒரு ஈஸியான ஒரு பாத்தாவே வருது, லீக்லயும் சரி நாக் அவுட்லயும் அப்படி வருதுன்னு ஈஸியா விட்டுட்டாங்க. அது கோல் ஆயிடுச்சு. கோல் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈஜிப்ட் விடவே இல்ல. ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா லோ பிளாக் இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இருந்தாலும் வந்து பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஒரு சில ஷாட்ஸ் எடுக்கிறாங்க. அர்ஜென்டினாக்கும் ஒரு டஃப்பான அதே பிளாக்ல வந்து ஈவன் பாலை விட்டா டக்குன்னு இறங்கிக்கிறாங்க. திருப்பியும் பால் கிடைச்சோடனே செட் பண்ணி இதே மாதிரி நல்லா விளையாண்டு இருக்காங்க. ஷார்ட் அண்ட் டார்கெட்ஸ் அர்ஜென்டினா. அப்புறம் என்னன்னா ஒரு பெனால்ட்டி கிடைக்குது, மெஸ்ஸி மிஸ் பண்ணிடுறாரு. அது ஒரு அப்புறம் கோல் கீப்பர் வந்து நல்ல நல்ல சேவ்ஸ் எடுக்கிறாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல நல்ல ஒரு சேவ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து நிறைய அட்டாக்ஸ் வந்து பண்ணாங்க. அதுல முக்கியமான 3-4 சேவ் பண்ணாரு, பெனால்ட்டி உட்பட முக்கியமான 3-4 சேவ் கோல் கீப்பர் சூப்பரா பண்ணாரு. எல்லா சேவும் கோலே போட முடியாதுன்ற அளவு இருந்தது. நியர்லி 60 மினிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட் லோ பிளாக் டிஃபென்ஸ், 6 பேர் டிஃபெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, 10 பேர் பாக்ஸ் குள்ள இருந்தாங்க, 9 பேர். சாலா மட்டும் தான் வெளியே இருந்தாரு. கவுண்டர் அட்டாக் சூப்பரா பண்ணாங்க ஆக்சுவலா எஜிப்ட்.